நமது அழைப்பினை ஏற்று இங்கு விழாவுக்கு வருகை வந்து சிறப்பித்திருக்கின்ற கொங்கனாபுரம் ஏஜிஎன் பள்ளி நிர்வாக இயக்குனர் திரு சுப்பிரமணி அன்னார் அவர்களுக்கு திரு சந்திரமணி அன்னார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நன்றி. அடுத்தபடியாக நமது கொங்கு சுயமரம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ராமசாமி அன்னார் அவர்கள் உரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்ததுனால உட்கார்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த இது முடிஞ்சதையும் உங்களுக்கு வரன் அறிமுகம் ஸ்லைட் ஷோ போடுவோம். அதனால் எல்லாமே சேர் இன்னும் கொஞ்சம் முன்னால் உட்கார வச்சுக்கலாம், எல்லாம் நகர்ந்துக்கலாம். இந்த பதிவில் நிறைய பேர் சரியான ஃபோட்டோ கொடுக்கறதில்ல, ஜாதகம் கொடுக்கறதில்ல. அப்புறம் ஏதாவது விவரத்தில் பார்த்தா நேரில் அப்படின்னு போடுறீங்க. அது மாதிரி இருக்கும்போது ஜாதகம் தேர்வு செஞ்சு உங்களுக்கு அமையிறது சிரமம். அதனால் எல்லாமே முழுசாக நீங்கள் கொடுத்துருங்க. அதனால் நிறைய பாதிப்பு வருது. எல்லாமே எதிர்பார்ப்பும் நீங்கள் அவர் சொன்னார் எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லாத போடுங்கங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னங்கிறத போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பதிவு ஆனதுக்கு பிற்பாடு வரிசையாக போட போகிறோம். அதில் பேசவும் போகிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேரை உட்காந்துட்டு நிற்கிறீங்க, எல்லாருமே உட்காந்துக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பை அடுத்தது ஆரம்பிக்கிறோம். ஒரு மணி நேரம் அந்த ஸ்லைடு போடுவோங்க. யாராவது விருப்பப்பட்டு மேடையில் அறிமுகப்படுத்தணும்னா நீங்கள் அவங்க தனியாக வாங்க, நாங்கள் அவங்கள அறிமுகப்படுத்திடுறோம். இல்லை அங்கேயே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் அதிலே பண்ணிடலாம். அப்புறம் 1:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். 2:30லேருந்து மறுபடியும் 3 வரலும் போடலாம். 3:30 மணிக்கு மேலே கலந்துரையாடல். உங்களுக்குள்ளே விருப்பப்பட்டவங்க யாராவது இந்த நம்பரை சொன்னீங்கன்னாக்கா அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம், நீங்கள் நேரில் பேசிக்கலாம். யாராவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த இனிய விழாவில் இப்பொழுது நன்றி உரை கொங்கு கொண்ட சுயமரம் அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் திரு சரவணன் அவர்கள் நன்றி உரையார் நவிழ்வார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கொங்கு சுயவர விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் காலையில் வரவேற்றோம். மிக சிறப்பாக இயக்குனர் மற்றும் சகோதரர் மஞ்சுநாதன் அவர்கள் மிக அருமையான சிறப்புரையாற்றினார்கள். அதேபோல் அவர்களுக்கு உரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்த எஸ்என்ஆர் பஸ் உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் என்பிடி அன்னார் அவர்களுக்கும் ஏஜிஎன் பள்ளி தாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒளி அமைத்த சகோதரர்கள் மற்றும் இந்த அம்மன் ஸ்கூல் தாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் உறுதுணையாக இருந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லா வேலையும் சீஃபும் அவர் தான், அந்த ஒர்க்கரும் அவன் தான், முதலாளியும் நானே தொழிலாளியும் நானேங்கிற மாதிரி மிகவும் சிறப்பாக ஆரம்பத்திலிருந்து ஒத்துழைத்து இந்த விழா மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு உறுதுணை புரிந்த ஸ்ரீ அம்மன் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் திரு ராஜாமணி ஐயா அவர்களை பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவருக்கு கொங்கு கொண்ட சுயமரம் நிறுவனர் அண்ணா ராமசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். இந்த கூட்டத்துக்கு எல்லாம் இவ்வளோ சிறப்பாக பண்ணினவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இதில் எங்களால் முயற்சி பண்ணி ஓரளவுக்கு பண்ணணும். இதில் சில குறைபாடுகளும் இருக்கும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் தான் நான் அனௌன்ஸ் பண்ணோம். அதனால் நிறைய பேர் வர முடியல. இன்னும் நல்லா ஒத்துழைச்சி நீங்கள் பாருங்கள். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகம் இன்னும் நிறைய ஜாதகம் இருக்குது. இன்றைக்கி ஜாதகம் அறிமுகப்படுத்துனது இன்றைக்கி வந்தது மட்டும்தான் அதிகப்படுத்தணும். அது இல்லாத ஜாதகங்கள் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க. வரத்துக்கு முந்தி நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு இந்த தேதியில் வரோம், உங்களுடைய ஐடி நம்பரு சொல்லிட்டிங்கனாக்கா அவங்க எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் பசங்க பிள்ளைங்க இந்த மொபைல் ஆப்பில் பார்க்க முடியும்னாக்கா அவங்கள தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். உங்கள் ஐடி நம்பரையும் பேரையும் சொல்லி கேட்டாக்கா அவங்களுக்கு அந்த ஆப்பை சொல்லி எப்படி டவுன்லோடு பண்ணி அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறத விட பசங்களும் பிள்ளைங்களும் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வேறு யாராவது இந்த கூட்டத்தில் இந்த மீட்டிங்கை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை
பேசுறதுக்கு யாரும் இருந்தா வாங்க. வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும். நிகழ்ச்சி நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து மொபைல் ஆப் சார் சொல்கிறாரு. இப்போ நம்ம குரூப்புக்குனே கிட்டத்தட்ட ஒரு 16 ஆப் வேலை இருக்குது, நிறைய காம்படிஷனானது. இப்போ நான் வந்து டீச்சிங் லைனில் இருக்கனால எனக்கு தெரியுது. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் மேரேஜ் வந்து போஸ்ட்போன் பண்ணனால இப்போ ஐஐடி லெவலில் பிஹெச்டி இந்த மாதிரி போகிறனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு ஒரு பக்கத்துணையாக இருக்காங்க. எப்படியும் எல்லா ஃபங்க்ஷன் நம்ம வீட்டிலே அரேஞ்ச் பண்ணாலும் கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இவ்வளோ எடுத்து பண்ணுறதே சிரமம் தான். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த குரூப்பில் இன்றைக்கி வந்திருக்கவங்களுக்கெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பாக நான் வந்து, அதாவது கலந்துக்கிட்டவங்க சார்பாக என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆப்பில் இருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லைனா ஒரு ரெக்வஸ்ட்டாக இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு 1 இயருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பே பண்ணியிருக்கவங்களுக்கு சார், அது கொஞ்சம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை பண்ணுறோம். சரிங்க சார், ஓகே. அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஃபுட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, அரேஞ்ச் பண்ணியிருந்தது. இது எல்லாமே ஈவெண்ட்ஸு மெயினாக வந்து என்னென்னா, அந்தந்த ரீஜனில் நடக்கிறதுக்கு இப்போ நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சு இது பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம பக்கத்து மாவட்டத்தில் இருக்கதோ அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் மற்ற குரூப் கூட சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இது பண்ணுங்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ். நிகழ்ச்சி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு அட்ரஸ் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து கார்த்திக் சுப்ரமணியம். பிஹெச்டி இப்போ ஐஐடியில் பண்ணிட்டு யூஎஸ் ஓவிடிஎஃப் ஃபெலோஷிப்பில் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ மணியன் கூட்டம் அம்மா இருக்காங்க, அம்மா பேர் பங்கஜம், அப்பா இல்லை இறந்துட்டார். ஸோ பிஹெச்டி என்ஐடி திருச்சியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்த முன்னாடி இப்போ பிஹெச்டிக்காக வந்து ஐஐடி இண்டோரில் பண்ணிட்டு இருக்கேன் மத்திய பிரதேஷில். இப்போ அடுத்து இப்போ மறுபடியும் இப்போ டீச்சிங் லைனில் ஜாயின் பண்ணுறது. போஸ்ட் டாக்கு வெளிநாடு போகிற பொண்ணு 1 இயர் 2 இயர், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவில் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஓகே, டீச்சிங் லைனில் இருக்கேன், டீச்சிங் ரிசர்ச்சில் இருக்கவங்க தேடிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரைட். இன்னைக்கு பண்ணினது வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வந்து மறுபடியும் ஜாதகங்கள் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் இன்னமும் வந்து நம்ம உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெண்கள் ஆண்களை வந்து பதிவு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கேட்க முடியலனா கூட நாங்கள் கேட்க முடியும். பக்கத்து தோட்டத்துலேயே ஒரு பிள்ளை இருக்கலாம், அவங்களுக்கு கேட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு தோது இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க பதிவு பண்ணாங்களாக்க நாங்கள் கேட்டு கூட உங்களுக்கு முடிவு பண்ணி தரத்துக்கு இதாகும். இன்றைக்கி யாராவது இப்போ இங்கே வந்திருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைங்கள அந்த பதிவு நம்பர் இங்கே இருந்ததுனாக்கா பேசுனீங்கனாக்கா அதை தெரிவிங்க, நாங்கள் கூட இது பண்ணிக்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க, அவசரப்பட்டு போயிட்டாங்க. இருந்திருந்ததுனாக்கா நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது உங்கள் தகவல் பேசுகிறீங்களா? விழாவை வந்து எங்களுக்கு வந்து மிக சிறப்பாக பண்ணி கொடுத்த ராஜாமணி அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அது இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் வாலண்டியர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் எங்களுக்கெல்லாம் வந்து 90% ஆஃப் த ஒர்க்கை வந்து பிரச்சனை இல்லாமல் பண்ணி கொடுத்து சாப்பாடும் நல்ல சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றின்னு சொல்ல முடியாது, இது பெரிய ஒரு பெரிய வேலை. அவங்க பள்ளிக்கூடமும் அவங்களுடைய ஆட்களும் நல்லா நீடூழி வாழணும்னு வாழ்த்துறோம். இந்த உதவி வந்து இன்னும் நீடிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய சேவையை வந்து முழுசாக பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்துலையும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. என்னுடைய நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி எடுக்க முடியலனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க, நான் அதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறோம். இங்கே கூடியுள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் மாமா வந்து நம்ம இடத்துல ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நாம் வந்து சரி அதுக்கு தயாராக இருந்தோம், நம்ம எடுத்து செஞ்சோம். நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே ஏன்னா செய்ய முடியும். ஏன்னா இது வந்து மேரேஜ் ஹாலாக நம்ம வந்து மினி ஹாலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து வித் கேட்ரிங் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோங்க. ஸோ அதனால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறனால நம்மளை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கும் போது நம்ம செய்யணும்னு நம்ம டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு செஞ்சாங்க. வி ஃபீல் கம்ஃபர்ட். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொது காரியத்துக்காக நானும் என்னுடைய பொண்ணுக்கும் நான் வரேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுதும் பதிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பையனுக்கு பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுடைய தேவை என்னங்கிறது நானும் உணர்ந்துருக்கிறேன். அதனால் வந்து ஆக்சுவலாக என்னென்னாக்கா இது வந்து எல்லாருக்கும் நல்லது தான். ஆனால் என்ன நம்ம எல்லாமே என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போனால் எஸ்ங்கிறாரு, மறுபடியும் இன்னொரு ஜோசிக்காரர்கிட்ட போனால் அதே ஜாதகத்தை நோ சொல்கிறாங்க. அதோட வேடிக்கை இதே ஜாதகத்தை மறுபடியும் அந்த முதல்ல எஸ்டோனோர்கிட்டே கொண்டுட்டு போனீங்கன்னாக்கா மறுபடியும் அவர் நோ சொல்கிறாரு. இது இப்படி நம்ம மாட்டிக்கிட்டு தான் நம்ம முழிக்கிறோம். ஆனால் இப்போ இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இல்லை. யாரோ ஒரு ஜோசியர் தான் நமக்கு தெரிவாங்க. அந்த ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்போம், அவர் ஓகே சொல்லிவிட்டால் நம்ம உடனே பயணிப்போம், அந்த வேலைகள் காரியம் நடக்கும். பட் இப்போ என்ன செய்யறோன்னா ஒரு 10 ஜோசிக்காரர்கிட்ட போகலான்னு போகிறோம். ஏன்னா நமக்கு இப்போ போக்குவரத்து வசதியும் இருக்குது, டைம் இருக்குது. அதுக்காக நம்ம பெட்டராக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆனால் குழப்பத்துக்கு ஆளாகிறோம். அது நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் 3 ஆண்டுகளாக பாப்பாவுக்கு செய்யணும்,
பாப்பா ஜூனியர், பையன் சீனியர் அப்படின்னா அடுத்தது பையனுக்கு செய்யணுன்னா பையன் வயசு அதிகமான இப்போ நாமளே வந்து 30 வயசுக்கு மேலே இருந்தால் யோசிக்கிறோம். டு பி ஃப்ரேங்க் அதான். அப்படி இருக்கும்போது நம்ம பையனாலும் விதிவிலக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து இதை எப்படி தாண்டதுங்கிறது ஒன்றுமே புரியாமல் இருக்குது. சில டைம் இவங்க அனுபவத்தில் இப்போ சொல்கிறது வந்து நான் ரொம்பலாம் பார்க்க வேண்டாம், பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சா உங்களுக்கு உரம்பரை பிடிச்சா செய்யலாம் அப்படின்னு. பட் அப்படி துணிச்சல் வரமாட்டேங்குது. அதுதான் எல்லாருக்கும் உண்டான ஒரு சவாலான விஷயம். பட்டு ஆக்சுவலாக எல்லாம் நான் ஒரு நம்பிக்கையோட முயற்சிக்கலாம். ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகணும். நாம் கொஞ்சம் வந்து எல்லாம் இப்போ இருக்கணும்லாம் ஆசைப்படுறோம். எல்லாம் கிடைக்குங்க. நான் ஆக்சுவலாக வந்து இது எங்கள் பூர்வீக நிலம். நான் வந்து ஹாஸ்டலில் படித்தேன். 16 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மெட்ரிக்கில் படித்தேன். 73 அப்பா கொண்டு போய் அங்கே சேர்த்துனார். சேலம் ஹோலி கிராஸில் படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் ஸ்கூல் ஆரம்பித்தோம். நிலம் தான் இருந்தது, 10 ஏக்கர் தோட்டம் இருந்தது. நான் நம்ம ஊரில் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ரோட்டு மேலே தான் நம்ம நிலம் இருக்குல்ல, நம்ம செய்யலாம்ல. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தது. அடிப்படை நிலம் தான் இருந்தது. ஸ்கூலில் எல்லாமே வந்து ஆக்சுவலாக ₹1 யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கலை. யாருடைய இலவச இணைப்புகள் எதுவுமே வந்து நிதி இல்லை. எங்ககிட்ட வந்து குழந்தைகள் வந்து வருஷம் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் கட்டாமல் போகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலும் நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாக பேசுவோம், மறந்துடுவோம். அந்த வராத பணத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக என்னன்னாக்கா ஃபீஸும் நார்மல் ஃபீஸ் தான். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற இப்போ கேஆர்பி ஃபீஸ்க்கு எங்கள் ஃபீஸ் பாதி ஃபீஸ் தான். ஸோ சொல்லப்போனால் எல்லா குழந்தையும் கன்செஷன் கொடுங்கன்னு வந்தெல்லாம் பேசும்போது சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்புறம் அவரே சொன்னார், அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கன்செஷன் தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம். பட்டு நல்ல இப்போ இதுவரெல்லாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்து நல்ல முறையாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பட் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம். ஆனால் அந்த திருமண அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது நாம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து நாம் செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா நாள் ஆகுது. நம்ம கம்யூனிட்டியில் தான் ரொம்ப எனக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மற்ற கம்யூனிட்டிலாம் வந்து ஸ்பீடாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யோசனை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அப்புறம் கடைசியாக பார்த்தா போன வருஷம் வைகாசியில் பார்த்தோமா அந்த மாப்பிள்ளையே பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அந்த மாப்பிள்ளை குழந்தையாட முடியெடுக்க வந்திருக்காங்களே கோயிலுக்கு, என்ன பண்ணுவீங்க? நம்ம அந்த மாதிரி தவற விட்டுறோம். அதனால் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். கொஞ்சம் வந்து பொருளாதாரம் வந்து வேணும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு பெற்றவன். நாம் ஒரு பொண்ணு கொடுக்கும்போது சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் ரொம்ப துல்லியமாக பார்க்க வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்து தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதனால் நம்ம எல்லாமே கொஞ்சம் நம்ம பார்த்தா ஏன்னா இப்போ எல்லாமே இன்றைக்கி படிச்சிருக்காங்க. இந்த படிப்பு வந்து அவங்கள எல்லை தாண்டி கொண்டு போகிற ஒரு வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரங்காலம் நல்லா இருந்தால் அடுத்தது நமக்கு பிராத்தம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம உச்சத்துக்கு போகிறதுக்கான வளர்ச்சி வெற்றி வரும். ஆனால் நாம் வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம். நம்ம சரி இருக்கட்டும் அப்படின்னு ஏதோ நாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க வாழ்க்கை தான் முக்கியமே தவிர பொருளாதாரம் மட்டுமே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருந்து என்ன பண்ணுறது? நம்ம வீட்டுக்கு போனால் தானே பரவாயில்ல. நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்தினுடைய அடுத்த நகர்வுக்கெலாம் வந்து இந்த பொருளாதாரத்தை மட்டுமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த ஆர்வம், ஏன்னா நம்மளுடைய தேவை எவ்வளோ இருக்குதுங்கிறத காட்டுது. பட் இன்னும் கொஞ்சம் இதுக்கு நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எல்லாமே வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு இதுக்கு நம்ம வந்து இன்னும் வந்து போய் பார்க்கணுங்க, கேட்கணும். அந்த பக்கம் நம்ம சொந்த பந்தம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட விசாரித்து கொஞ்சம் அதாவது என்னென்னா குடும்பம் நல்லா இருந்து பையன் நல்லா இருந்து நமக்கு வந்து ஜாதகம் வந்து செட் ஆகுதுன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம இப்போ எக்கனாமிக்கல் கண்டிஷனில் 60% இருந்தால் போதும். அந்த மாதிரி வந்து ஒரு மனசோட நம்ம நகர்ந்தோம்னா கொஞ்சம் சட்டுன்னு நம்ம இந்த வேலைகள் வந்து நம்ம நல்லா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறோம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் ப்ளஸ் எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் நல்லது நடக்கணும். இப்போ கடவுளை பிரார்த்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரைட், நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளுங்க. எப்போவுமே வந்து இப்போ உங்கள் ஒரு பொண்ணு இருக்குது அல்லது உங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை இருக்குதுனாக்கா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் வந்து விசாரிப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரர்கிட்டே வருவாங்க. அதனால் உறவை வந்து மேம்படுத்தி வச்சுக்குங்க. வந்து கேட்கும்போது அந்த பையன் இப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்கும்போது வந்து வார்த்தைகள் வந்து கரெக்டாக வரணும். அதனால் வந்து சொந்தங்களை வந்து எப்போவுமே வந்து அனுசரணையாக வச்சுக்குங்க. அது ஒரு முக்கியம். எல்லாமே படிஞ்சு போயிடும். கடைசியில் வந்து ஒரு விசாரிக்கிறாங்க,
அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சரியான தகவல் கொடுக்கலினாக்கா, அட அந்த ஊரில் அந்த ஆளுங்களுக்கு மதிப்பு இல்லையாமா, சரியில்லை அப்படின்னு சொன்னாங்களாக்கா போயிடும். அதனால் அதை மேம்படுத்தி வச்சுக்குங்க. எப்போவுமே உறவை மேம்படுத்தி வச்சுக்குங்க. இங்கே உங்களுக்கு வேண்டிய என்னென்ன வேணுமோ உதவிகளை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அடுத்த குறுகிய காலத்தில் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ சீக்கிரம் திருமணம் நடைபெறும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். எப்போவுமே எங்களுடைய உங்களுக்கு சேவை உண்டு, நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. இதில் நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு பதில் சர்வீஸ் பண்ணுறோம். இது எங்களுக்கு நல்லபடியாக அமைச்ச ஒளியோடு ஒடுத்து கொடுத்தவருக்கும் திரு ஸ்டுடியோ அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஃபோட்டோ கேமராமேன் மற்றது எல்லாமே சாஃப்ட்வேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.